10 மசோதாவுக்கு கையெழுத்து போடலன்ட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து அது பெருசாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அல்ல, அமைச்சராக இருந்தால் நீ சிறைக்கு வரணும். ஆமாம். இல்லை, அமைச்சராக விலகிட்டா ஜாமீனில் இருக்கலாம். ஆமாம். ஏன்னா நான் நினைக்கல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கொடுத்த அழுத்தத்துக்கு எல்லோரும் அவர்கள்ட்ட சரண்டராகி காலில் விழும்போது செந்தில் பாலாஜி மட்டும் அப்படி நின்னார் தனிச்சு. ஆனந்த வெங்கடேசன் பொன்முடியை கேட்குறாரு, நேற்று சைவம் வைணவன்னு பேசி விபச்சாரிய வழக்க பேசி சார் அதிமுக ஆட்சி வந்தோன்னா அது கேஸ் போடுவாங்க. அப்போனா அவங்க திருப்பி ஆட்சியில் வந்து ரிலீவ் ஆயிடுறாங்க சார். 476 நாள் ஒரு மனுஷன் உள்ளே வச்சு தோலும் சதையும் ஆயிட்டேன்னு வெளியே விட்டோம். நீ போய் சட்டையை போட்டு 3 நாள் அமைச்சர் ஆயிட்டா. ஆமாம். நாங்கள் கன்ஃபஸ்ட், நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி குட்டிகண்ணா சார், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணைஞ்ச மாதிரி இருக்கோம். ஆமாம் சார். அதில் டெய்லி தான் இணைகிறோம், இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுல இன்றைக்கி கொஞ்சம் கேப் ஆகிருக்கு. நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட தான் நிறைய கலெக்ஷன் இருக்கும். சொல்லுங்கள் சார். என்ன சார் கலெக்ஷன்? என்ன இப்போ பரபரப்பாக என்ன ஓடிட்டு இருக்கு? சொல்லுங்கள். அசம்பிளி போயிட்டு இருக்கு. 30ஆம் தேதி வரைக்கும் அசம்பிளி. ஆமாம். ஆனால் இந்த அசம்பிளி போயிட்டு இருக்கிறப்ப ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மீது நீதிமன்றம் பெரும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கு. பயங்கரமாக எல்லாமே அவங்களுக்கு எதிர்ப்பாக போயிட்டு இருக்கு. கவர்னர் 10 மசோதாவுக்கு கையெழுத்து போடலன்ட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து அது பெருசாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே நீதிமன்றம் இப்போ அவங்களுக்கு பெரும் செக்காக வச்சிருக்கு. அதிலும் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய கண்டம். திங்கட்கிழமை மதியம், அதாவது மண்டேக்குள்ளே அவர் அமைச்சராக இருப்பாரா இல்லை ரிசைன் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது டாட்டா காட்ட போகிறாங்களா, இல்லை அவங்க அந்த நீதிபதிகளுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்க போகிறாங்களா? ஏன்னா இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ஒரு கடுமையை காட்டுனது கிடையாது. ரொம்ப முக்கியமான குறிப்பாக எங்களை ஏமாற்றிட்டீங்களேன்ட்டு. நீங்கள் என்ன பெயிலில் போகிறோம், அப்போ பெயிலில் போனால் 3ஆவது நாள்லேயே நீங்கள் அமைச்சராக்கிட்டீங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் இதில் தானே சார் வேலை வாங்கி தர்றதுன்ட்டு கண்ணுக்கு எது நீங்கள் தானே நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் இதுன்ட்டு அப்படி இது ஆயிருக்கு சார். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிளாக சொன்னீங்க, ஒரு ப்ரிசியஸ் வேல்யூபிள். இந்திய வரலாற்றில் நீதிமன்றம் எனக்கு தெரிய சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் எங்கே இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை பதிவு செஞ்சதில்லை. ஒரு அமைச்சரை பார்த்து உனக்கு தெரியாமல் நாங்கள் ஜாமீன் கொடுத்துட்டோம், நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம், தவிர பரவாயில்ல, இப்போ உனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தான். ஒன்று சிறையா அமைச்சர் சுதந்திரமா? அல்ல, அமைச்சராக இருந்தால் நீ சிறைக்கு வரணும். ஆமாம். இல்லை, அமைச்சராக விலகிட்டா ஜாமீனில் இருக்கலாம். ஆமாம். ஏன்னா நான் நினைக்கல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்னது வந்து கிண்டல் கிளி எடுக்கலை. இவ்வளோ 471 நாள் இருந்து ஒரு பிரைம் சஸ்பீசியஸ் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வெளியே வந்த உடனே கொடுப்பாங்கன்னு அவங்க நினைக்கல. யார்? உச்சநீதிமன்றம் நினைக்கல. நீங்கள் சொன்னீங்களா 3ஆவது நாளில் வந்து அது எப்படிப்பட்ட துறைகள்? கலால் துறை, ஆமாம், மதுவிலக்கு, அதாவது மின்சாரத்துறை, டாஸ்மார்க், எவ்வளோ பெரிய துறைகள். தியாகி என்று பட்டம். அதுக்கு திமுக நீங்கள் தியாகின்னு ஏன் பட்டம் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. திமுகவில் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார், ஸ்போக்ஸ் பர்சன். இல்லை, நாங்கள் ஏன் நீங்கள் ஏன் சார் அவருக்கு போய் தியாகின்னு கொடுத்தீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் கொடுத்த எதுக்கு கொடுத்தா எங்கள் முதலமைச்சர்னா பாஜக கொடுத்த அழுத்தத்துக்கு எல்லோரும் அவர்கள்ட்ட சரண்டராகி காலில் விழும்போது செந்தில் பாலாஜி மட்டும் அப்படி நின்னார் தனிச்சு. அதனால் அவருக்கு நாங்கள் தியாகின்னு சொல்கிறோம். என்ன வழக்கம் பார்த்தீங்களா? எப்படி வழக்கம்? உலக டிக்ஷனரியில் இப்படி ஒரு வழக்கம். சரி, அதை விட்டுருங்க. இப்போ செந்தில் பாலாஜியினுடைய ரெசிக்னேஷன், அதாவது அழுத்தத்தின் விளைவாக அவர் கொடுக்குற ராஜினாமா அநேகமாக உறுதியாயிட்டுன்னு தான் சொல்லப்படுது. ஆமாம் சார். இல்லை இதே மாதிரி
சொன்ன உடனே இங்கேருந்து பெரும் படம் டெல்லிக்கு போயிருக்கு. யார்? திமுக தலைமை. ஆமாம். டெல்லி போய் யாரை பார்த்தாங்களா? பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இன்னும் 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டு இது பண்ணுங்கன்ட்டு மற்ற பேரும் சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி, ரிசைன் பண்ணிட்டு போகுது தான். இல்லை போனால் தூக்கி உள்ள போயிடுறார். வழி கிடையாது சார். அவர் வந்து ஒரு குற்றவாளி. அப்போ அதே சட்டம் வந்து இவருக்கு எப்படி தப்பிச்சு? எது? பொன்முடிக்கு. இதை விட இதே குற்றவாளி தானே. திருடன்னா நீங்கள் எப்படி பார்க்க நல்லா கவனிங்க. திருடன்னா 500 ரூபா திருடனா பரவாயில்ல, 5000 அப்படி திருடனா ஒரே திருடன் தான் சார். அவர் கேஸ் முடித்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க, நிறுத்தி வச்சுட்டாங்க சார். அதானே ஜட்ஜ்மெண்ட் நல்லா கவனிங்க சார். நிறுத்தி வச்சுட்டாங்க. ஒன்று தீர்ப்பு சார், இன்னொன்று கன்விக்ஷன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் கன்விக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது கேஸுக்கும் கன்விக்ஷனுக்கும், கன்விக்ஷன் என்றால் அது உறுதி செய்யப்பட்டது. ஆமாம் சார். அவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குல்ல. ஆமாம் சார். இவருக்கு உறுதி செய்யப்படல. இப்போ உறுதி செய்யப்படாத ஒருவனே மந்திரி பதவியில் இருக்கக்கூடாதுன்னா உறுதி செய்யப்பட்ட ஒருவன் அப்பீலில் தானே இருக்கான். ஆமாம். இல்லை சார், இது வரைக்கும் சார் இவர் பொண்டாட்டியும் மாப்பிள்ளையும் அழுதாங்க, எங்களுக்கு வயசாயிட்டியா அப்படின்னு. யார்? விசாலாட்சியும் பொன்முடியும். ஆமாம். சரின்னு சொல்லி அவரை வந்து தொடர்ந்து திரு பொன்முடி அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். எங்கள் மந்திரி பதவியில் திரு பொன்முடி இருப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து இன்னும் கன்விக்டட் ஆகலை. ஆமாம். இவர் வந்து பிஎம்எல் சட்டத்தில் மணி லாண்ட்ரிங் கேஸில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். யார்? இவர். ஆமாம். ஆனால் அவருக்கு கடுமை காட்டுகிறது இவருக்கு கொடுக்கவே கூடாது. இவர் கன்விக்டட்ல. ஆனால் சார் இல்லை சார், சுப்ரீம் கோர்ட் ஒரு வாட்டி ஒரு மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னே கரப்ஷன் கேஸ்லாம் எந்த இதுவுமே பச்சைதாபம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே இது. ஆனால் இந்த விஷயத்தில் நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னேன். 1000 கருத்து வேறுபாடு எனக்கு அத்வானிக்கு உண்டு, எனக்கும் அத்வானிக்கு உண்டு. ஒரு பத்திரிகைக்காரனா நான் நேசிக்கிற ரொம்ப பிடித்தமான இந்திய அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாஜ்பாய் தான் பிடிக்கும். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவரை நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கையெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்கிறேன், வாஜ்பாய் நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய, அவர் கொள்கையில் இல்லை, ஒரு அற்புதமான மனிதர், ஒரு அற்புதமான இலக்கியவாதி. இன்றைக்கும் வாஜ்பாய் அடிக்கடி நான் எல்லாத்தையும் கோட் பண்ணுவேன். ரொம்ப பொலைட் பர்சன், ரொம்ப அறிவாளி. ராஜதர்மம் மீறப்படுதே அப்படின்னு கேட்டார் எங்கள் குஜராத் கொலைகளில். அதே மாதிரி அவர் அத்வானி வந்து ஏராளமான விமர்சனங்கள் உள்ளவர். அவர் மீது ஹவாலா மோசடி வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் தான் வந்தார் உள்ள. அப்போ அதெல்லாம் ஏன் திமுக செய்யலை? அவ்வளோ பெரிய தலைவர், அவர் மீது 1008 விமர்சனங்கள் உண்டு. ஹவாலா மோசடியில் உடனே ரிசைன் பண்ணி ஒரு மாடலாக வந்தானே. அப்போ நீ எதுக்கு மாலடா இல்லாமல் அவ்வளோ பெரிய குற்றவாளிகள் அனைவரையும் திமுக அமைச்சரவையில் கொண்டு வரீங்க? சார் அவங்களுக்கு என்ன சார், இவர் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பொன்முடி மேலே இது ஒன்று ஆயிடுச்சு. இல்லை என்னதாச்சு? அவர் ஓவரா வார்த்தை விட்டார். இல்லை அதைத்தான இதுன்ட்டு கோர்ட்டு பயங்கரமாக கண்டிச்சு இருக்கு. அவரும் அமைச்சர் பதவி தூக்குவாங்க போல இருக்கு. இப்போ அனந்த வெங்கடேசன் பொன்முடியை கேட்குறாரு. நேற்று சைவம் வைணவன்னு பேசி விபச்சாரிய வழக்க பேசி, சார் ஒரு மந்திரி, ஒரு படித்தவன், ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவங்க, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு விபச்சாரிட்ட நின்றுக்கிட்டு விபச்சாரம் பண்ணால் 5 ரூபா, படுத்துக்கிட்டு விபச்சாரம் பண்ணால் 10 ரூபான்னு பேசுவானா? அது சைவம் வைணவம் வந்து நம்பிக்கை, சைவம் வைணவம் வந்து ஒரு நம்பிக்கையும் சார்ந்தது. அதெல்லாம் பேசுறதுலாம் இப்படியெல்லாம் எப்படி சார் பேச முடியுது? சார் இது வந்து தீக்கால இருந்திருக்கு சார், அதுதான் சொல்லுறேன். அப்போ ஏன் மக்கள்கிட்ட போய் ஓட்டு பிச்சை கேட்குறா? இல்லை அது இருந்து சார். அப்போ வந்து இதே மாதிரி மீடியா இல்லை, அவங்க பேசுறதுலாம் இப்போ பேசுறது பெருசா எடுபடல சார். சார் நல்லா கவனிங்க சார். திக பேசுனது ஒரு அமைப்பு சார். இன்னைக்கு வந்து நாகரிக காலத்தில் வந்துட்டோம் சார். இன்னைக்கு திமுக ஓட்டு கேட்கிறார்கள் சார். சைவத்திட்டையும் ஓட்டு வாங்குறாங்க, அசைவத்திட்டையும் ஓட்டு வாங்குறாங்க சார். அப்படி என்றால் ஒரு நம்பிக்கை உள்ள ஒருத்தனை போய் ஒரு விபச்சாரியோட விபச்சாரம் பண்ணுவதற்கு நின்று கொண்டு விபச்சாரம் பண்ணினால் 5 ரூபாய் படத்துக்கு இப்படி ஒரு அமைச்சர் பேசுவாரா சார்? இதை எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அதை விட ஒரு பெண்ணை இப்படி ஒரு கொச்சப்படுத்து எந்த விதத்தில் நியாயம் சார்? அதுதான் கேட்குறேன். அது விடுங்க சார், வைணவமோ சைவ விடுங்க சார். ஒரு பெண்ணை இப்படி ஒரு கொச்சப்படுத்தலாம், ரைட்? நீங்க சொல்றது ஒரு பெண்ணை, ஆமா, அது எவ்வளவு பெரிய இது சார். மனிதாபிமானம் இருக்கணும் இல்லை சார்? ஒரு பெண்ணை, ஒரு பேராசிரியர், ஆமா, கண்ணியமான ஒரு பெண், அவள் எல்லா மதத்திற்குமான எல்லா மொழிக்குமான ஒரு பெண்ணை. அப்போ சரி, அவரை இப்போ என்னன்னா, சரி விடுங்க சார், இந்த நாத்தம் முடிச்ச பேச்சு நம்ம பேச வேணாம், ஒளிஞ்சு போகுது. இதே நம்ம யோசிக்கணும்.
இப்போ திமுக இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் ஒரு பிரதான காணொலியில் இன்றைக்கு கூட ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுத்துருக்கோம். திமுக அமைச்சரவையில் மாற்றம் மாறப்போகுது யார்? உங்களோட கேள்வியை நான் வைக்கிறேன். பொன்முடி, செந்தில் பாலாஜி இந்த 2 பேரையும் தூக்க போகிறாங்க வந்திருக்கிற செய்தி. அதற்கு பதிலாக காந்தின்னு ஒருத்தர், அவரும் சரியாக பதவியில் இல்லை. ராணிப்பேட்டை கைத்தறித்துறையில் அவருடைய செயல்பாடும். அடுத்து இன்னொரு செல்வராஜின் ஒரு லேடி, கயல்விழி செல்வராஜ், அவங்களும் மாற்றப்பட போகிறாங்க. இப்போ சந்தேகத்துக்குரிய லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 2 பேர். நம்முடைய மா சுப்பிரமணியன் அண்ணா யூனிவர்சிட்டி பொம்பளை கேஸில் அதிக பேர் அடி வாங்கினதுனால அவருடைய இலாக்கா மாற்றப்பட போகிறதாம். மதுரையில் உள்ள மூர்த்தி, இவர் சாதி ரீதியாக பல விஷயங்கள் வன்மங்கள் எல்லாம் அவரும் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக தளபதி வரலாம் என்று சொல்லப்படுகிறது. புதிதாக எழிலன் நாகரத்னமா ராகேந்திரன் எழிலன் அவரும் மந்திரியாக வரப்போகிறார் என்ற செய்தி. யாரு? நாகராஜனுடைய பையன் முன்னாள். அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கிறது காரணமா இருந்தது அறிக்கை நாகராஜன். ஆமா, அந்த கதாநாயகன் நாகராஜன் தானே? ஆமா, நாகராஜன், ரைட். ஆமா, அந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கினார். கரெக்ட். உண்மையில அப்போதைக்கு 2006 இந்த தேர்தல் அறிக்கை வராதுக்கு முன்ன திரும்பவும் ஜெயலலிதா தான் வருவாங்கன்ட்டு ஒரு பேச்சு இருந்தது, எல்லாமே இருந்தது. அது இந்த 2006 தேர்தல் அறிக்கை அது அப்படியே புரட்டி போட்டுது. ஆனால் மெஜாரிட்டிக்கு கொண்டு வரல சார். அதான் அம்மா இறந்து போகாட்டியும் மைனாரிட்டி அரசு தான் அது. 96 இருந்துச்சு. ஆமாம், மைனாரிட்டி அரசு தான். அன்னைக்கு கூட காங்கிரஸுக்கு பதவி கொடுக்கல. ஆமாம், அப்போ கூட ஜெயலலிதா 60க்கு மேலே ஜெயிச்சாங்க. அதுவும் ஒரு இது முன்ன அந்த தேர்தல் அறிக்கை தான் திமுகவை கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க சார், 5 அமைச்சருங்க இருக்கிறாங்க. துரைமுருகன் இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, பொன்முடி இருக்கிறாரு, இவர் நேரு இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி, 5 அமைச்சருங்க நீதிமன்றத்தால் குட்டு வைக்கப்பட்டிருக்காங்க பயங்கரமா. சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். பெரியசாமி சிக்கிட்டு இருக்காரு இப்போ. அது இல்லை எனக்கு ஒரு இது சார், 96லேருந்து 2011 வரைக்கும் இதே பன்னீர்செல்வமும் துரைமுருகனும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்ட்டு கேஸ் அதிமுக வந்த உடனே போட்டது. அதே 2006 இருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே இவங்க 2 பேரும் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்து. இது எப்படி சார்? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்று சார், இவங்க எப்படி சார் இவங்க அதாவது இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப பண்ணிடுவாங்க, அதிமுக ஆட்சி வந்தோன்னா அது கேஸ் போடுவாங்க. அப்போனா அவங்க திருப்பி ஆட்சியில் வந்து ரிலீவ் ஆயிடுறாங்க சார். எப்படி சார்? அது உச்சநீதிமன்றம் கேட்குது. இல்லை, அது எப்படி சார்? உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு கேள்வி, நிறைய வழக்கில் படிக்கிறோம், அது எப்படி நீங்கள் ஆட்சி வந்தாச்சுன்னா விடுவிக்கப்பட்டிருக்கீங்க மலமலண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போனா மாவட்ட நீதிபதிகள் சரியில்லையா? இப்போ என்னன்னா மாவட்ட நீதிபதிகள் நம்ம அப்புறம் லஞ்ச ஒழிப்பு சார். இதில் ஒன்று சார், அதாவது பன்னீர்செல்வ வழக்கில் தொடர்ந்து 7 வருஷம் இவர் குற்றம் செஞ்சிருக்கார், வருமானத்தை அதிகமாக இது பண்ணியிருக்கார் சொல்லிட்டு அப்படியே தடாலடியாக போட்டு அவர் பண்ணலன்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. விழுப்புரத்தில் இருக்கிற கேஸை வேலூருக்கு யார் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அங்கே போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க சார். துரைமுருகன் இதாகும் சார். எப்படி சார் இது? அவங்க ஏரியா வேலூர், நீங்கள் சொன்ன மாதிரி விழுப்புரம் கோர்ட்டு, அதே மாதிரி சிறுவலிபுத்தூரில் தங்கம் தென்னரசுக்கும் KKSSR. ஆமாம், அது ஆனந்த வெங்கடேசன் சூமோட்டாவை எடுத்தார். இப்போ நேரத்தைக்கு கேவலமாக நம்முடைய இந்த கேஸுகளெல்லாம் உச்சநீதிமன்றம் 3 பேருக்குமே தடை பண்ணிட்டாங்க. யாருக்கு? நம்ம மா சுப்பிரமணியனுடைய கேஸு, அப்புறமா துரைமுருகனுடைய கேஸு, அப்புறம் நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசணுமே, அப்புறமா MRK பன்னீர்செல்வம். ஆமாம். அப்போ ஒன்று கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தடுக்கப்படுகிறார்கள் சார். அல்ல சார், அவங்க ஆட்சிக்கு வந்து அப்படியே மாறுறாங்க. கீழமை நீதிமன்றத்தில் நீதி இல்லையா? பணம் தான் பேசுமா? அப்படிதானே நம்ம நீதிபதிகளை குறை சொல்லல. அப்ப என்ன ஏன் அப்படி அதாவது நீதிபதிகளை நம்ம விமர்சனம் செய்யல, அந்த நீதி தான் தீர்ப்பை தான் நம்ம விமர்சனம் செய்யறோம். தீர்ப்பு விமர்சனத்துக்கு எப்படி? அதாவது இவங்க ஆளுங்கட்சியில் வந்த உடனே அப்படியே லஞ்ச ஒழிப்பு துறையும் மாறிடுது,
நீதிமன்றமும் மாறிடுது சார். அதைத்தான் உயர்நீதிமன்றம் எடுத்திருக்குது. உச்சநீதிமன்றம் கொட்டுது. சஞ்சய் கண்ணா வந்து ஆரம்பத்தில் இவங்க பெயில் கேட்கறதுக்கு இங்கேருந்து அங்கே நடத்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எங்கள்கிட்ட பண்ணக்கூட நேற்று ஒரு சம்பவம் அதோட சொல்லிடுறேன். இடி எங்களை ரைடு பண்ணதே தப்புன்னு போனாங்க உயர்நீதிமன்றத்துக்கு. இங்கே அப்பீல் பண்ணிவிட்டு 2 நீதிபதி வெளியே போன பிறகு நீதிபதி சுப்பிரமணியன் வந்து அதை டேக் எடுத்தார், நான் பண்ணுறேன்னு சொல்லி. இவங்க இங்கே இன்ஃபார்மேஷன் பண்ணாமல் மறுபடியும் உச்சநீதிக்கு போனார். உச்சநீதிமன்றத்தில் தலையில் கொட்டி கீழே இருந்து வாயான்னு அனுப்பிவிட்டாங்க. ஆஹா, எப்படி அது இந்த டாஸ்மார்க் இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் தமிழக அரசு இங்கே இது ஹியரிங் நடக்குது, அதே நாள் அங்கே மேலே ஹியரிங் நடக்குது. என்னன்ட்டு இந்த கேஸ் ஆமா ஒரே நாள்ல உயர்நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, மனசாட்சி இல்லாம எங்க நேரத்தை வீணாக்குறீங்க, நீ ஒரு இதுலயாவது ஒழுங்கா நடந்து இல்ல எங்க கிட்ட உண்மையை சொன்னியான்னு கேக்குறாங்க சார். எப்படி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் எப்படி கொட்டு வச்சுது, அந்த ஓகா எப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களேன்ட்டு அதே இதுதான் சார் இங்கேயும். அங்கே போயிட்டு இது வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க முடியான்ட்டாங்க. கபில் சிபல் நேற்று கேட்டது, நேற்று வந்து அவர் ஒஹாவா அவர் பேர் ஓஹான்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது, வேறு மாநிலத்தில் மாற்ற முடியாது. இல்லை அது வந்து செந்தில் பாலாஜி வழக்கு. ஆமாம், டிரான்ஸ்போர்ட் அதையும் வேறு மாநிலத்தில் மாற்றுங்க. ஏன்னா அவங்க கேட்குறாங்க 1000 சாட்சிகள். நீங்களே இப்போ பாருங்க, என்கிட்ட பலமுறை குறுக்கிடும்போது இது செந்தில் பாலாஜி வழக்கு, இது பொன்முடி வழக்கு, இது வந்து KKSSR வழக்கு, இது MRK பன்னீர்செல்வம் வழக்கு, இது துரைமுருகன் வழக்கு. ஒரு செய்தி சொல்லிடுறேன், 33% தமிழ்நாடு அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் இருக்காங்க. ஆமாம், 33%. 13க்கு மேற்பட்டவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பாவப்பட்டிருக்காங்க. நேற்று டாஸ்மாகுடைய விசாகனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யார்? டாஸ்மாகுடைய விசாகனுக்கு MD, அவர் தான் MD மேனேஜிங் டைரக்டர். அப்புறமா ஒரு லேடி அம்மா ஒன்று, அப்புறம் இன்னொருத்தர் முருகன், ஏதோ ஒரு முருகன். இந்த 3 பேருக்கும் டாஸ்மாக் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விசாகனை கை வைக்கின்ற போது விசாகனுடைய ரூட்டு கரெக்டாக செந்தில் பாலாஜியில் வந்து நிற்கும். இந்த 2017 போக்குவரத்து துறைக்கு வாங்கினதுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா, 1000 கோடி ஊழல், 44,000 கோடி, ஆண்டுக்கு 14,000 கோடி கலால் வரி முறைகேடு நடந்திருக்கிறது. 3 பாட்டிலில் 1.5 பாட்டிலாக 1 பாட்டில் தான் விற்கப்பட்டிருக்கு, 2 பாட்டில் காணும். 10 ரூபா கட்டிங், பல 100 கோடிக்கு போகக்கூடிய 1000 கோடிக்கு போகக்கூடிய சிக்கலில் இப்பொழுது இருக்கிறார். அதுவும் இப்போ வந்து இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறப்ப பயங்கரமாக இது வடிச்சிருக்கு சார். சரி, அது மாத்திரம் இல்லை, மத்திய அரசு இன்னும் பயங்கரமாக இறங்க போகுது. ஏன்னா எது இடி. ஆமாம், அதாவது இடி வந்து நாம் என்ன சொல்கிறோம்னா, இடி வந்து முழுக்க ஒரு பொலிட்டிசைஸான அமைப்பு இல்லைங்கிறதுல சொல்லலை. பொலிட்டிசிசங்கள், மிஸ்யூஸு, மேனுப்புலேஷன் இருக்கிறது, அது எல்லா ஆட்சியும். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்ள நுழைய முடியாது. அது முழுமையாக இப்போ நேற்று ஒரு கேஸ் நினைச்சார், நல்லா கவனிங்க. மலைகான் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்டது நாம் நேற்று ஒரு ஆடியோ போட்டிருக்கோம். அந்த மலைகான் குண்டுவில் பிரக்ஷா சிங் வந்து பிஜேபி எம்பி, முன்னாள் எம்பி, மத்திய பிரதேச ஜெயிச்சு மத்திய பிரதேச நாடாளுமன்ற குழுவுக்கும் குண்டு சீமானந்தாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரக்ஷா சிங்கு எம்பியாக இருந்தார். இப்போ நேற்று NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன சொல்லுதுன்னா, இவரை தூக்கு தண்ணியில் போடுதுங்கிறாங்க. ஆமாம் சார், இல்லை அது இந்த மலைகான் குண்டுவெடிப்புல பிஜேபி எம்பியை தூக்கில் போடுவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நேற்று பரிந்துரை. இல்லை அது இருக்கட்டும் சார். இந்த கேஸு, அந்த கேஸு வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றப்ப கொடுக்குறப்ப, நாளைக்கு கொடுக்குறப்ப அதே ஜட்ஜி அதை தூக்கி வேற இடத்துக்கு மாற்றிடுறாங்க. அது ரெண்டாவது, அது அப்படியே தான். அப்போனா ஏன் சொல்றோம்னா, அமலாக்கத்துறை மத்திய அரசினுடைய கைப்பாவை இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அமலாக்கத்துறை டாஸ்மாக் உள்ள என்ட்ரு பண்றதுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் போக முடியாது. ஆமாம், ஆதாரம் இல்லாமல் டாஸ்மாகுடைய விசாகனுக்கு லெட்டர் அனுப்ப முடியாது. அது ஒன்று சார். அதே அமலாக்கத்துறை எந்த FIRம் போட முடியாது. ஏற்கனவே இருந்த FIRல இதே மாதிரி இது மணி லாண்டரிங் இது மாதிரி இருந்தால் தாராளமாக உள்ளே எடுத்து இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இதே டாஸ்மார்க் இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முடி செய்ய போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் திருப்பியும் அது கட்டாயம் நடக்கும். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாரும் திமுக அரசாங்கத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. போட்டோன்னா அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க, தமிழ்நாடா திமுக கவர்மெண்ட்டா, சரி இப்படி தான் சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்போ ஹைகோர்ட் எதுக்கு இருக்குது?
தெரியலையே. சென்னை ஹைகோர்ட் எதுக்கு இருக்கு? இங்க எல்லாம் இவங்க இவங்க இந்த எந்த கேஸ் எடுத்தாலும் இங்க நடத்தாதீங்க, வேற மாநிலத்தில் நடத்துங்க. இதே டாஸ்மார்க்கு அப்படிதான் நடந்தது. அதே செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு அதுவும் வேற மாநிலத்தில் மாத்துங்க. இப்படியே தான் நடக்குது சார். இல்லை, இது வரைக்கும் எங்கள் ஆட்சியில் எங்கள் கட்சிகள் யாராவது நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்காங்களா? யார் சொல்றா? இப்போ சொல்லிட்டு எங்க எல்லா இடத்துல எல்லா டிபேட்ல அப்படிதான் சார் பேசுறாங்க திமுக காரங்க. இப்போ பார்த்தா இப்போ 5 பேர் லைன் கட்டி நிக்கிறாங்க. இல்ல, ரொம்ப அநியாயம். அதுவும் சட்டமன்றம் நடக்கிறப்ப இப்படி ஒரு கோர சம்பவம். அதான் சார், 30ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாடு போர்ட்போலியோவில் பெரும் மாற்றம் வரப்போகிறது என்றும் தூங்காத இரவுகளாக ஸ்டாலின் கழித்து கொண்டிருக்கிறார் என்பதும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு தொலைக்காட்சி, மிகப்பெரிய தொலைக்காட்சியிலிருந்து வெளியான செய்தியினுடைய படிவத்தை நாம் கொடுத்துருக்குறோம். அந்த தொலைக்காட்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அது உள்துறை, அதாவது செயலகத்திலேருந்து, என்ன செயலகம் அது, தலைமைச் செயலகத்திலேருந்து எங்களுக்கு கிடைச்ச செய்தின்னு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு. அதைத்தான் நாம் இல்லை, அதில் செந்தில் பாலாஜி காப்பாற்ற முடியாது. அது நீதிமன்றத்தினுடைய வரம்பை மீறி போயிடுச்சு. அது நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றத்தையே ஏமாத்தி, உச்ச நீதிமன்றத்தையும் ஏமாத்திட்டாங்க. அவங்க நேரடியாக கேட்குறாங்களே, தெரியாம கொடுத்தையா, நீ ஜாமீன்ல இருப்பா, 21வது பிரிவில் மனசாட்சி அடிப்படையில் 476 நாள் ஒரு மனுஷன் உள்ள வச்சு தோலும் சதையும் ஆயிட்டேன்னு வெளியே விட்டோம். நீ போய் சட்டையை போட்டு 3 நாள் அமைச்சர் ஆயிட்டா. ஆமாம், நாங்கள் கன்ஃபஸ்ட், நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறோம். இப்போ உனக்கு இருக்க ஆப்ஷன் 2 தான். ஒன்று அமைச்சர் ஆகணுமா, இல்லது ஜாமீன் வேணுமா. அதான் அதுவும் கேட்குறேன். இந்த உன் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு நீ ஏற்கனவே வாங்கி இருக்கிறன்ட்டு உண்மையாச்சு. சாட்சியை நீங்கள் பவரில் இருக்கிறப்ப அதிகாரத்தில் எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க சார். அதுதான் இப்போ அதிகாரத்தில் கையில் அமைச்சரை ஏற்றி யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? அதுதான் இன்னொன்று சொன்னாங்க, அமைச்சரா இல்லாட்டாலும் கூட கலைக்கலாமே. யாராவது இல்லை, இன்னொன்று என்ன தெரியுமா, இது எப்படி உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை அமைச்சரில் இருந்து எடுக்க முடிவு செய்யும்? ஒரு முதல்வர் தான் யாரை அமைச்சர் ஆக்குவது, அமைச்சர் இல்லாத செய்து அவருடைய அதிகாரத்தில் எப்படி தலையிட முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு எவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு அமைச்சருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு யார் மந்திரியில் இருக்கான உரிமை இருக்கிறதோ, இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு என்ன ரைட் இருக்கு? யார் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கு. அப்போ இவர் குற்றவாளியாக சஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ மோசடியான ஆளுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு. அதை தூக்கி வச்சா மக்கள் மன்றம் உனக்கு பாடம் கட்டும். ஆமாம், அப்படி சொல்றாங்க சார். இப்போ அதாவது அதே உச்ச நீதிமன்றத்தில் தான் ஆளுநருக்கு எதிராக வாங்கிட்டு வந்தீங்க, அது பெரிய லெவலில் கொண்டாடுறீங்க. இப்போ அதே உச்ச நீதிமன்றத்தை இப்படி நீங்கள் எப்படி தலையிடலாம் செந்தில் பாலாஜி விஷயத்தில், அமைச்சராக இருப்பதும் இல்லாதது அது முதல்வருடைய முடிவு, நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இது எப்படி கேட்க முடியும், அவங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் இந்த 10 மாதத்தில் எப்படி காலம் நடக்கலாம் சார். ஆனால் இந்த துரைமுருகன், பன்னீர்செல்வம், நேரு இவங்களாம் 6 மாதம் கெடு கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாதம் கெடுவில் போய் சாட்சி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கலான்னு தெரியல. எப்படி பொறுத்திருந்தோம். ஆமாம், ஆனால் இதில் 2 தலை உருளுது உண்மை. அது கட்டாயமாக செந்தில் பாலாஜி இன்னும் 48 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். அடுத்தது வாய் விட்டு எல்லாரும் கேவலம் பண்ண முடியும். நீ என்ன எஸ்சி தானே, நீ ஓசி பஸ் தானே, இப்படின்ட்டு பல விதமாக சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மதத்தை மிக கேவலப்படுத்தி அதை விட பெண்களை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாரு ஸ்டாலின்? அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடுத்தார். அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும். துணை செயலாளர் பதவி ஐநா சபை பதவியா? துணை செயலாளர் இது செயலாளர் எத்தனோ பேர் இருக்கா? அது பெரிய இதுவா சொல்லுங்க சார். அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும். அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும். சரி, இல்லை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் அதன் மீது சத்தியம் செஞ்சு நீ
பிராமண பத்திரம் எடுக்கிற. அப்படி இருக்க எந்த ரிலீஜியஸும் யாரையும் இது பண்ணக்கூடாது. ஒரு வரம்பு மீறி இது நடந்திருக்கு. இப்போ நாம் வந்து இன்னைக்கு டிஎம்கே சம்மந்தமான இந்த நேரம் முடிந்தது. சிறப்பாக பேசியிருக்கோம், தெளிவாக பேசியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாளை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஆமாம் சார். இதுவரை நம்ம பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுபோல் பல செய்திகளை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.